நீங்க எங்களை தான் தேடிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுதான் நாங்க இங்க வந்தோம். பஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி அம்மா கிட்ட நான் பெரிய சண்டை போட்டேன். அம்மாவும் ஒத்துக்கிட்டாங்க. பஸ்ல இருந்து இறங்கி வந்துட்டோம். ரொம்ப தேங்க்ஸ் ராதிகா. எங்க வீட்டுக்கு வந்து பேசாம போயிருந்தா என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாமலே போயிருக்கோம். நாங்க பஸ்ஸ விட்டு இறங்கி வந்ததுக்கு காரணமே உங்ககிட்ட உண்மையை சொல்றதுக்காக தான். அம்மா, நம்ம பண்ண தப்பு போதும்மா. இனியும் எதையும் மறைக்காம இப்பவே எல்லா உண்மையையும் ரேவதி கிட்ட சொல்லிடலாம். டாக்டர், என்கிட்ட எதையும் மறைக்காதீங்க. எனக்கு கல்யாணம் ஆனது, கார்த்தி மாமா தான் எனக்கு புருஷன்றது எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். ஆனா அன்னைக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல என்ன நடந்துச்சுன்னு அந்த உண்மையை மட்டும் நீங்க எனக்கு தெளிவா சொல்லுங்க ப்ளீஸ் டாக்டர். இதான் ரேவதி நடந்தது. நீ எப்போ கண்ணு திறந்து உனக்கு பழைய விஷயம் எதுவுமே ஞாபகத்துல இல்லன்னு உன் சித்திக்கு தெரிஞ்சதோ அப்பவே என்கிட்ட வந்து உனக்கு கல்யாண விஷயத்தையோ இல்ல நீ மறந்து போன விஷயத்தையோ உனக்கு ஞாபகப்படுத்தினா அது உன் உயிருக்கே ஆபத்தா போயிடும்னு ஒரு பொய்ய சொல்ல சொன்னாங்க. சொன்னதோட இல்லாம என்ன மிரட்டி பணம் கொடுத்து அது வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு நான் தான் பணத்துக்கு ஆசைப்பட்டு பொய் சொல்லிட்டேன்னு இப்போ வரைக்கும் என்ன மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என் பொண்ணும் என் பொண்ணோட எதிர்காலமும் தான் ரொம்ப முக்கியம். அதனாலதான் உன் சித்திக்கு பயந்து இப்படி ஒரு பொய்ய சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிரு ரேவதி. ஏன் சித்தியா இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணாங்க? உன் சித்தி தான் ரேவதி. அவங்களாலதான், அவங்க மிரட்டலுக்கு பயந்துதான் நாங்க இந்த ஊரை விட்டே போறோம். என்ன சொல்றீங்க டாக்டர்? என் சித்திக்கு பயந்து ஊரை விட்டே போறீங்களா? ஆமா ரேவதி, என் ஃபீல்டே மனுஷங்களுக்கு எப்ப வேணாலும் ஏதோ நடக்கலான்னு இருக்கிற டாக்டர் ஃபீல்டு தான். ஆனா என்னாலயே எப்ப என் பொண்ணுக்கு உன் சித்தியால பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுக்கிட்டனோ அதுக்கப்புறம் நான் இங்க இருக்கிற முடிவுல இல்ல. அதனாலதான் இந்த ஊரை விட்டே போலான்னு நான் முடிவு பண்ணேன். ஆமா ரேவதி, அம்மாவோட இந்த முடிவுல எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லனாலும் எனக்கு அம்மா ரொம்ப முக்கியம். அதான் ஊரை விட்டு போறதுக்கு முன்னாடி நான் முடிவு பண்ணி இந்த உண்மையெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு நிம்மதியா போலான்னு அம்மா கிட்ட சொன்னேன். அம்மாவும் நான் சொன்னதை